ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் நம்ம இந்த வேர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி விச், தட், இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோன்னா பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதோட சீரீஸில் இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதனால் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்க ரூலை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம எந்த வார்த்தையை பார்க்க போகிறோம்? வேர். பொதுவாக வேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வச்சுருக்க பொருள் என்ன, அர்த்தம் என்ன? எங்கே. சரிங்களா? எங்கே. ஆனால் இது ஒரு வாக்கியத்துக்கு நடுவில் வரும் பொழுது எங்கே அப்படிங்கிற மீனிங்கில் வராது, எந்த இடம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். சரிங்களா? அந்த இடம், இல்லாட்டி ஒரு இடத்த பர்டிகுலராக சொல்கிறோம், வீடு, பார்க் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறோம்னா அந்த இடத்த தான் மீன் பண்ணி வரும். சரிங்களா? சரி, இந்த வேர் எதற்காக யூஸ் பண்ணப்படுது அது தெரியணும்ல. அதாவதுங்க, ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேர் தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துக்கூட சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கூறும் பொழுது டெஃபினட்டாக நமக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தேவைப்படும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னானே என்ன? நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த சின்ன நவுனை பெரிய நவுனாக மாற்றும். அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டோம்னா சின்ன நவுன். அந்த சின்ன நவுனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை போட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டோம் அப்படின்னா பெரிய நவுனாக மாறிடும். அவ்வளோதான். ஓகே, அப்படி அதை பெரிய நவுனாக மாற்றுறதுக்கு நமக்கு தேவைப்படுகிற வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட் பண்ணும். நவுனு இல்லாட்டி ப்ரொனவுன் கூட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேட் பண்ணும். அதனால தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓ, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக மூவ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும் பொழுது எந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்றைக்குமே வேர் அப்படிங்கிறது இடத்த பற்றி தான் பேசணும் நம்ம சொல்லியாச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்த பற்றி பேசுகிறீங்களோ அந்த இடத்த சொல்லிடுங்க. எந்த இடத்த பற்றி பேசுகிறீங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ சொல்லாமல் ஏதாவது ஒரு இடம் என்ன சொல்லலாம்? காலேஜுன்னு சொல்லுவோம். சரிங்களா? காலேஜ். ஓகே, இதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் பேச போகிற இடம். அந்த பேசு பொருளாக இருக்கக்கூடிய இடத்த போட்டாச்சு, காலேஜ். ரூட் வேர்டு. ரூட் வேர்டு யார்? இதுதான் ரூட் வேர்டு. அப்படியே போடலாங்களா? சரி, வேர். அதுதான் இன்றைக்கி நாம் படிக்க போகிற ரூட் வேர்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்சிடென்ட் ஆர் இன்ஃபர்மேஷன். அந்த பர்டிகுலர் இடத்துல நடந்த இன்சிடென்ட்டு இல்லாட்டி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் அதை நம்ம சொல்லணும். அடுத்து அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பாக வரணும், ஒரு வாக்கியமாக வர வேண்டும். அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிகினிங்லேயே நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நீங்கள் கன்வே பண்ணிடலாம். ஓகே, அதனால தான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். புரியுதுங்களா? சரி, அப்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரூட் வேர்டுக்கு அடுத்து போடணும். ஓகே, சரி. காலேஜ், வேர். காலேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ ஸ்டடீடு நான் சொல்கிறேன். ஓகே, ஐ ஸ்டடீடு. சரிங்களா? இப்போ 3 வார்த்தையாக பிரிச்சாச்சு. காலேஜ், வேர், ஐ ஸ்டடீடு. இப்போ 3 ஒன்றா சேர்த்துங்க. 3 ஒன்றா சேர்க்கலாமா? காலேஜ், வேர், ஐ ஸ்டடீடு. ஓகே, காலேஜ், வேர், ஐ ஸ்டடீடு. அப்படின்னா நான் எந்த காலேஜில் படித்தேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த சென்டென்ஸ் வேரில் ஆரம்பிக்கல. இந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நவுனில் ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சென்டென்ஸ் வேரில் ஆரம்பித்தாதான் அது கேள்வி வாக்கியம். அந்த வேருக்கு முன்னாடி ஒரு நவுன் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? சரி, பாருங்கள், காலேஜ் வேர் ஐ ஸ்டடீடு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் படித்த கல்லூரின்னு அர்த்தம். இப்போ தனியாக மட்டும் மீனிங் எடுத்துக்கலாம். காலேஜ் இருக்குங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்? கல்லூரி. இப்போ கல்லூரி அப்படிங்கிறது ஒரு சின்ன நவுன் தானே, ஒரு குட்டி நவுனு. ஆனால் நான் படித்த கல்லூரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக
அந்த இடத்த பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி அந்த சின்ன நவுனை பெரிய நவுனாக மாற்றிடுறோம். இவ்வளோதாங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன். புரியுதுங்களா? அப்போது காலேஜ் அப்படிங்கிற சின்ன நவுனை நான் படித்த கல்லூரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பெருசு பண்ணுறோம். அப்போ நான் படித்த அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணும் பொழுது அதற்கு தேவையான ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம போடணும். அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் உட்காரும், இல்லாட்டி உட்காராது. இதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, பாருங்கள். காலேஜ் வேர் ஐ ஸ்டடீடு, நான் படித்த கல்லூரி. ஓகே. காலேஜ் வேர் ஐ பிளேடு, நான் விளையாண்ட கல்லூரி. ஓகே. காலேஜ் வேர் ஐ ஒர்க்டு, நான் வேலை செய்த கல்லூரி. காலேஜ் வேர் மை ஃபாதர் ஸ்டடீடு, என்னுடைய அப்பா படித்த கல்லூரி. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இடத்த சொல்கிறோம், ரூட் வேர்டை போடுறோம், அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அதை வந்து பின்னாடி போடுறோம், வேலை முடிஞ்சுது. ஓகே, சரி பாருங்கள். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாலே பொதுவாக நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? அதற்கப்புறம் சில வார்த்தைகள் வரும். அதை பேஸ் பண்ணி அது எஸ்விஓவா எஸ்விசியா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் அதுதான் நமக்கு வேணும். அது என்ன சென்டென்ஸாக வேணா இருக்கட்டும், ஒரு சென்டென்ஸ் வேணும். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்ஜெக்ட் வேர்பை வட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க. ஏன்னா வேர்புக்கு இங்கே வேலை இல்லை. ஓகே, வேர்பு என்ன அப்படின்னா சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்பு, அதுதான் மெயின் வேர்பு. ஓகே, அது மெயின் வேர்பாகவும் இருக்கலாம், அதாவது ஆக்ஷன் வேர்பாகவும் இருக்கலாம், பி வேர்பாகவும் இருக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சென்டென்ஸோட மீனிங்கை கன்வே பண்ணும். சரிங்களா? வாக்கியத்தோட அர்த்தத்தை. அடுத்து பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னா வினையை செய்கிறவர், இல்லாட்டி வினையை செய்யும் பொருளாக பேசப்படுவது. யார் ஒருத்தர் அந்த சென்டென்ஸை தொடங்கி வைக்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பேட்டர்னுக்கு பிரிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பேட்டர்னுக்கு பிரிக்கிறோம். அங்கே என்ன இருக்குது சப்ஜெக்ட் சொல்லுங்கள்? காலேஜ்னுங்கிறது இருக்கா? காலேஜ்னுங்கிற அந்த சப்ஜெக்ட் இருக்கா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? காலேஜ்னு வந்துடும். ஓகே, காலேஜ் வேர் ரூட் வேர்டு இருக்கா? ரெண்டாவது ரூட் வேர்டு வந்துருச்சு. அதற்கப்புறம் என்ன இருக்குது? ஐ ஸ்டடீடு, இது எஸ்ஸு, இது வி. இங்கே பாருங்கள், ஐ வி ஸ்டடீடு வந்துருச்சுங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ ஓகே, ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு வேர் வரணும், ரூட் வேர்டு வரணும், அதற்கடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் வரணும். ஓகே, யார் அந்த வினையை செஞ்சாங்க, அந்த இடத்து கூட யார் செய்கிற வினை தொடர்புடையதோ அவங்கள போட்டுக்கணும். ஓகே, அப்போது எந்த ஒரு நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்குதோ, எந்த ஒரு சப்ஜெக்ட்டு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்குதோ அவங்கள நம்ம சப்ஜெக்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதாக பேசப்படுகிற அந்த சப்ஜெக்டை சப்ஜெக்ட் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அப்போ காலேஜ் வந்து ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டு, ஐ நான் படித்த, அப்போ நான் அப்படிங்கிற அந்த காலேஜ் கூட தொடர்புடைய ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு செகண்ட் சப்ஜெக்ட்டு. அதற்கப்புறம் இவர் செய்த ஆக்ஷன், அவர் செய்த ஆக்ஷன். நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஒரு வேர்ப் வருது, அதற்கடுத்து இங்கே ஒரு வேர்ப் வருது. அப்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸில் 2 வேர்பு வரும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்பு நவுனு கூட, அதாவது இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட தொடர்புடையது, அது சப்ஜெக்டோட வேர்பு. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்பு இந்த சப்ஜெக்ட் கூட தொடர்புடைய வேர்பு. மெயின் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது பாருங்கள், இது கூட தொடர்புடையது. அப்போ சப்ஜெக்ட் வேர்பு. ரெண்டாவது வரக்கூடிய இந்த வேர்பு மெயின் வேர்பு, அது சென்டென்ஸோட வேர்பு. அப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வர்றது சப்ஜெக்ட் வேர்ப், ரெண்டாவது வர்றது மெயின் வேர்ப், சென்டென்ஸோட வேர்ப். சப்ஜெக்ட் வேர்ப், சென்டென்ஸ் வேர்ப், சப்ஜெக்ட் வேர்ப், சென்டென்ஸ் வேர்ப். அப்போ சப்ஜெக்டில் வரக்கூடிய வேர்பு சப்ஜெக்ட் கூட மட்டும்தான் இயங்கும், சென்டென்ஸுக்கு அது வேலை செய்யாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான ரூல், ஃபண்டமெண்டல் ஐடியாவே இதுதான். சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ இதை மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஏன்னா இதை வந்து உங்களுக்கு மேக் பண்ண தெரிஞ்சால் தான் சென்டென்ஸை வந்து உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், சின்ன சின்ன நவுன்ஸ் இருக்குது, அதற்கடுத்து அந்த சின்ன நவுனே கொஞ்சம் பெரிய நவுனாக இருக்குது. சரிங்களா? சரி, சின்ன நவுனில் ஃபஸ்ட் எழுதிடலாம். வீடு அப்படின்னா த ஹவுஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், த ஹவுஸ். ஓகே, அடுத்து நூலகம், தி லைப்ரரி, தி லைப்ரரி. அடுத்து பேருந்து நிலையம், தி பஸ் ஸ்டாண்ட். ஓகே, தி பஸ் ஸ்டாண்ட். எல்லா இடத்துலையும் ஏன் த போடுறேன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், அந்த இடங்களில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறனால எல்லாத்துக்கும் நான் த போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், இப்போது எனது பாட்டி வாழ்ந்த வீடு, வீடு எனது பாட்டி வாழ்ந்த வீடு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
இந்த பெரிய நவுன் இருக்குல்ல, அந்த பெரிய நவுனில் எந்த நவுன் மெயின் நவுனோ அதை மட்டும் பிரித்து விட்ருங்க. ஓகே, எந்த நவுன் மெயின் நவுன் சொல்லுங்கள்? வீடு. அப்போ வீட்டை மட்டும் தனியாக பிரிச்சிடலாம். அடுத்து நான் புத்தகம் வாங்கி நூலகம். இதில் நூலகம் தனி நவுன், அதை மெயின் நவுனு பிரிச்சிடலாம். அனைத்து பேருந்துகளும் வரும் பேருந்து நிலையம். அப்போது இதுதான் தனி, அதை பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நவுனை போடணும், ரூட் வேர்டை போடணும், அதற்கப்புறம் செகண்ட் நவுனை போடணும், அப்புறம் அவங்க செஞ்ச வினையை போடணும். போட்டுடலாங்களா? பாருங்கள், வீடு ஃபஸ்ட் நவுன் போட்டுடலாம், த ஹவுஸ். ஓகே, த ஹவுஸ் போட்டதுமே என்ன வந்துடணும், நம்மளோட ரூட் வேர்டு வந்துடணும், வேர். ஓகே, என்ன பண்ணாங்க, எனது பாட்டி வாழ்ந்த. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரேஸுக்குள்ளே எது சப்ஜெக்டு எது வேர்புன்னு கண்டுபிடிச்சி அதை அப்படியே உட்கார வச்சா முடிஞ்சு போச்சு. பாருங்கள், எனது பாட்டி சப்ஜெக்டு, அது ரெண்டாவது சப்ஜெக்டு, வாழ்ந்த வாழ்கிறார்னு இல்லை, வாழ்ந்த அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இங்கே எழுதிடலாங்களா? பாருங்கள், மை கிராண்ட்மதர் லிவ்டு. அவ்வளோதான். த ஹவுஸ் வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு, த ஹவுஸ் வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு. நான் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸாக தான் சொல்கிறேன். த ஹவுஸ் வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு, வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு. இந்த மாதிரி டோனை மாற்றினீங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அப்படியே ஒரே டோனில் போகணும், ஸ்மூத்தாக. சரிங்களா? பாருங்கள், த ஹவுஸ் வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு, த ஹவுஸ் வேர் மை கிராண்ட்மதர் லிவ்டு. அப்படியே ஃப்ளோவாக வந்தால் தான் நீங்கள் ஒரு வாக்கியத்தை பேசுகிற மாதிரி ஒரு டெலிவரன்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், நான் புத்தகம் வாங்கிய நூலகம். அதே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்டு மெயின் சப்ஜெக்ட் எழுதுகிறோம். ஓகே, த லைப்ரரி வேர் வேர் நான் புத்தகம் வாங்கிய. லைப்ரரியில் வாங்க முடியாது, பாரோ வேணால் பண்ணலாம், கடனாக தான் வாங்க முடியும். சரிங்களா? வாங்கிய, பாரோடு. நான், அப்போது இந்த வேலையை செஞ்சது யார்? நான். பாருங்கள், த லைப்ரரி வேர் ஐ பாரோடு. எதை பாரோ பண்ண? த புக். அவ்வளோதான். த லைப்ரரி வேர் ஐ பாரோட் த புக். நான் புத்தகம் வாங்கிய நூலகம். த லைப்ரரி வேர் ஐ பாரோட் த புக். நான் புத்தகம் வாங்கிய நூலகம். நான் புத்தகம் வாங்கிய கடை. த ஷாப் வேர் ஐ பாரோட் த புக். இல்லாட்டி த ஷாப் வேர் ஐ பாட் த புக். கடைனா பாட்டு தான் சொல்லணும். புரியுதுங்களா? நான் சர்க்கரை வாங்கிய கடை. நான் சர்க்கரை வாங்கிய கடை. த ஷாப் வேர் ஐ பாட் சுகர். த ஷாப் வேர் ஐ பாட் சுகர். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்கள், அனைத்து பேருந்துகளும் வரும் பேருந்து நிலையம். ரொம்ப சிம்பிள். பேருந்து நிலையம் என்ன? தி பஸ் ஸ்டாண்ட். உடனே என்ன பண்ணிடணும், வேர் போடணும், போட்டுட்டு அடுத்து வெயிட் பண்ணணும். அனைத்து பேருந்துகளும் வரும். வரும், வந்தேன்னு போடலை, வரும் தான் போட்டிருக்கேன். அப்போ ப்ரெசண்ட். அப்போ அனைத்து பேருந்துகளும் வரும் அப்படின்னா பாருங்கள், வேர் ஆல் அனைத்து பேருந்துகளும் வரும் பேருந்து நிலையம். த பஸ் ஸ்டாண்ட் வேர் ஆல் த பஸ்ஸஸ் அரைவ். அரைவ் தான் போடுறாங்க, கம் போடக்கூடாது, அரைவ். சரிங்களா? பாருங்கள், த பஸ் ஸ்டாண்ட் வேர் ஆல் பஸ்ஸஸ் அரைவ். த பஸ் ஸ்டாண்ட் வேர் ஆல் பஸ்ஸஸ் அரைவ். அனைத்து பேருந்துகளும் வரும் பேருந்து நிலையம். வெறும் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் நவுனு. வேர் ஆல் பஸ்ஸஸ் அரைவ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சேர்த்திங்கன்னா இதெல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய நவுன். நல்லா கவனிக்கணும், எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நவுனு. என்னோட இத்தனை வார்த்தைகள் இருக்கே, அது சென்டென்ஸ்ன்னு நினச்சக்கூடாது. இது ஒரு பெரிய நவுன். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். பல வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர் சொல். பல வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர் சொல். புரிஞ்சுது தானுங்க? இதற்கு அப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸை நம்ம வேர்பில் ஆரம்பித்து அப்படியே போயிடணும். ஓகே, த ஹவுஸ் வேர் மை கிராண்ட் மதர் லிவ்டு, இது நவுனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு வேர்பு போடணும், அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அதை போட்டுக்கணும், போட்டு சென்டென்ஸ் முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போனோம் அப்படின்னா உங்களால் ஈஸியாக டீகோட் பண்ண முடியும். போயிடலாம். இப்போ கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ரூலை பாருங்களேன், இந்த ஃபார்முலாவை. நான் ப்ராக்கெட் போட்டு அதை ஒரு தொகுப்பாக மாற்றி வச்சுருக்கேன், ஒரு யூனிட்டாக. ஸோ இதுதான் அந்த யூனிட்டு. அந்த யூனிட் எதுக்கு அப்படின்னா சப்ஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும், சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் வந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சென்டென்ஸோட கடைசியில் ஆப்ஜெக்டாக வந்தாலும் சரி, அதையும் நம்மளால் பிரிக்க முடியும். ஸ்டார்டிங்லேயே வந்தாலும் மாற்றலாம், கடைசியில் வந்தாலும் மாற்றலாம். ஏன்னா ஒரு சில சென்டென்ஸஸ் அப்படி தான் வரும். ஏன்னா நாம் என்றைக்குமே அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக வரக்கூடிய சப்ஜெக்ட்டு சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது.
கடைசியிலையும் வரலாம். சரிங்களா? சரி பாருங்க, நான் வளர்ந்த கிராமம் இப்பொழுது நகரமாக இருக்கிறது. அவன் வேலை செய்யும் அலுவலகம் திருச்சியில் இருக்கிறது. இதுதான் நாங்கள் விளையாடிய பூங்கா. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் எது நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறத, நவுன் ஃப்ரேஸ்னா பெரிய நவுன் எது அப்படிங்கிறத பார்த்து கோடு போட்டுடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் வளர்ந்த கிராமம் இப்பொழுது நகரமாக இருக்கிறது. இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், எந்த இடத்த பற்றி பேசுகிறோம்? கிராமம். ஓகே, கிராமம் எப்படிப்பட்ட கிராமம்? நான் வளர்ந்த கிராமம். ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வர்றது தான் ஒரு நவுன் ஃப்ரேஸ். அப்போது அதுக்கப்புறம் ஒரு கோட்டை போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுதான் சப்ஜெக்ட், மீதி இருக்கிறதெல்லாம் என்னது? சென்டென்ஸ். அடுத்து பாருங்கள், அவன் வேலை செய்யும் அலுவலகம் திருச்சியில் இருக்கிறது. அலுவலகம் தான் முக்கியம். அது எந்த அலுவலகம்? அவன் வேலை செய்யும் அலுவலகம். அப்போ அது ஒரு சப்ஜெக்ட், பிரித்து விட்டாச்சு. மீதி இருக்க சென்டென்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுதான் நாங்கள் விளையாடிய பூங்கா. இதுதான் நாங்கள் விளையாடிய பூங்கா. இதில் நம்ம முக்கியமாக யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? பூங்காக்கு. இது எந்த பூங்கா? நாங்கள் விளையாடிய பூங்கா. இப்போ நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே சப்ஜெக்டு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் விளையாடிய பூங்கா. இந்த சென்டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட் கடைசியில் போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சென்டென்ஸ்லையும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கடைசியில் தான் வரும்னு அர்த்தம். அது வரும்போது பார்க்கலாம். சரி பாருங்கள், நான் வளர்ந்த கிராமம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு வார்த்தை மட்டும் எழுதிட்டு இந்த பக்கம் இருக்கிறது டீகோட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் வளர்ந்த கிராமம். அப்போ சிம்பிளாக இருக்கிற மெயின் நவுன் என்ன? த வில்லேஜ். அதை மட்டும் எழுதிடுவோம். த வில்லேஜ். கொஞ்சம் இடம் விட்டுடலாம். சரிங்களா? கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்பொழுது நகரமாக இருக்கிறது. இப்போ அது டவுனாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? த வில்லேஜ் இஸ் நவ் அ டவுன். அவ்வளோதான். அ வில்லேஜ் இஸ் நவ் அ டவுன். சரிங்களா? இங்கே பாருங்கள், அ வில்லேஜ் இஸ் நவ் அ டவுன். இல்லாட்டி ஒரு சிட்டின்னு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள், இந்த வில்லேஜ் ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒட்டுமொத்த சப்ஜெக்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேர்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வார்த்தைகள். அவ்வளோதான். அங்கே இருக்க ரூலு அப்படியே செட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வில்லேஜ் இஸ் நவ் அ டவுன். இப்போ என்னென்னா, இந்த வெறும் நவுனை மட்டுமே வச்சு பேசினீங்கன்னா அர்த்தம் வந்துடும். சரிங்களா? ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போடும் பொழுது அதற்கு தேவையான ஒரு பல அர்த்தங்கள், பல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தேர் வில் பி அ மீனிங். த வில்லேஜ் இஸ் நவ் அ டவுன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பார்க்கணும். சப்ஜெக்ட் போட்டாச்சு. உடனே நம்ம ரூட் வேர்டு போட்டதுமே ரெண்டாவது சப்ஜெக்ட் யாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது சப்ஜெக்ட் யார்? நான். அவர் என்ன பண்ணார்? ஏன்னா வேர்ப் இருக்குது. அவர் என்ன பண்ணார்? வளர்ந்த. அப்போது ஐ குரூ அப். ஒரு கோடை போட்டுறேன். த வில்லேஜ் வேர் ஐ குரூ அப் இஸ் நவ் அ டவுன். நான் வளர்ந்த கிராமம் இப்பொழுது நகரமாக இருக்கிறது. த வில்லேஜ் வேர் ஐ க்ரூ அப் இஸ் நவ் அ டவுன். த வில்லேஜ் வேர் ஐ க்ரூ அப் இஸ் நவ் அ டவுன். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? நவுன் ஃப்ரேஸுக்கு அடுத்து இம்மீடியட்டாக வேர்ப் வந்துடணும். வந்துருச்சு. அதனால சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். அவன் வேலை செய்யும் அலுவலகம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க நவுன் என்ன? த ஆஃபீஸ். அது அப்படியே எழுதிடலாம். ஓகே, கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மீதி இருக்கிறத ஃபில் பண்ணிடலாம். திருச்சியில் இருக்கிறது. ஓகே, அந்த ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கிறது. அப்போ நார்மலாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? த ஆஃபீஸ் இஸ் இன் திருச்சி. அதான் நார்மல் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? அது அப்படியே எழுதுங்க. த ஆஃபீஸ் இஸ் இன் திருச்சி. சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இதை மட்டும் படிங்க. த ஆஃபீஸ் இஸ் இன் திருச்சி. த ஆஃபீஸ் இஸ் இன் திருச்சி. அந்த அலுவலகம் திருச்சியில் இருக்கிறது. அர்த்தம் வந்துருச்சு. நமக்கு தேவையானது என்ன? அவன் வேலை செய்யும் அலுவலகம். அவன் வேலை செய்யும் அலுவலகம். வேலை செய்யும் ப்ரெசண்ட்டு எழுதுங்க அப்படியே. வேர். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்டு? அவன். வேர் ஹீ என்ன பண்ணுறான்? வேலை செய்கிறான். வேர் ஹீ ஒர்க்ஸ். அவ்வளோதான். ஏன்னா வேலை செய்யும் தான் போட்டிருக்கு. ஸோ தட் ரெஃபர்ஸ் டு தி ப்ரெசன்ட் டென்ஸ். அது ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன பண்ணுது? குறிப்பிடுகிறது. அதனால நம்ம ஹீ ஒர்க்ஸ் போட்டாச்சு. இப்போ சொல்லுங்கள். The office where he works is in Trichy. The office where he works is in Trichy. ஓகே, அடுத்து பாருங்கள். இதுதான் நாங்கள் விளையாடிய பூங்கா. ரொம்ப சிம்பிள். பார்க்குங்களா? பார்க்கு நம்ம சும்மா வச்சுக்கலாம். பார்க்கு முன்னாடி இருக்கிறத ஃபில் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்பயுமே போவோம். இதுதான். திஸ் இஸ். அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை சொல்கிறோம்ல,
அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நாம் ஒரு த போட்டால் வேலை முடிஞ்சுது. வெறும் பார்க் இருக்குது, த பார்க்குன்னு போடுறோம். பாருங்கள், த பார்க்னு போட்டாச்சு. இப்போ இந்த பார்க்கை தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எலாபரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், த பார்க், உடனே நம்மளோட ரூட் வேர்டு த பார்க், வேர் என்ன பண்ணோம், விளையாண்டோம். யார் விளையாண்டது? நாங்கள். அப்போ வி பிளேடுன்னு போடலாம், இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து வழக்கமாக விளையாடிய இடம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்கள், த பார்க் வேர் வி பிளேட், இல்லாட்டி த பார்க் வேர் வி யூஸ்டு டு பிளே. ரெண்டுமே கரெக்டு தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் வராது, ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும். ஏன்? சென்டென்ஸோட கடைசி அது, வாக்கியத்தின் கடைசி. அப்போ வாக்கியத்தின் கடைசியில் வந்துச்சுன்னா நவுன் ஃப்ரேஸை முடிச்சு விட்றணும், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் தொடங்காது. ஏன்னா முன்னாடியே வந்துருச்சு இல்லை. ஓகே, இப்போ சொல்லி பாருங்கள், திஸ் இஸ் த பார்க் வேர் வி யூஸ் டு பிளே. அப்படியே கெத்தாக சொல்லணும், சொல்லும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் போட்டு பேசும்போது கொஞ்சம் அப்படியே மினுக்காக சொல்லுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? பாருங்கள், திஸ் இஸ் த பார்க் வேர் வி யூஸ் டு பிளே, இல்லாட்டி திஸ் இஸ் த பார்க் வேர் வி பிளேடு. இதுதான் நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டிய கிரவுண்டு. திஸ் இஸ் த கிரவுண்ட் வேர் வி பிளேடு கிரிக்கெட். இதுதான் நாங்கள் கிரிக்கெட் விளையாண்ட கிரவுண்டு. திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் வேர் வி யூஸ் டு பிளே கிரிக்கெட், இல்லாட்டி வேர் வி பிளேடு கிரிக்கெட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனது மகள் தங்கி இருக்கும் விடுதிக்கு நான் போனேன். இதுதான் நான் அரிசி வாங்கும் கடை. அவர்கள் சென்ற மருத்துவமனையின் பெயர் எக்ஸஸ். நம்ம எந்த மருத்துவமனையின் பேர் போட வேண்டாம், அதனால் எக்ஸஸ்ன்னு வச்சுட்டேன். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல மட்டும் எக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுடலாம். சரிங்க, இப்போ பாருங்கள், எனது மகள் தங்கி இருக்கும் விடுதிக்கு நான் போனேன். சரி, இப்போ நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லணும், அவர் எங்கே போனார்? அவர் போன இடம் எது? விடுதி. அப்போ அந்த விடுதியை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் எது வருதோ அதுதான் இங்கே சப்ஜெக்ட். சரிங்களா? அதைத்தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். விடுதி, அந்த விடுதியை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எனது மகள் தங்கி இருக்கும் விடுதி. அப்போ இவ்வளோ பெருசு, ஐயோ. சரி, இப்போ பாருங்கள், நான் போனேன் எங்கே? எனது மகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு. இது ஒரு சென்டென்ஸில் சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? சும்மா ஒரு சென்டென்ஸை சொல்லுங்கள். நான் மார்க்கெட்டுக்கு போனேன். எப்படி சொல்லுவீங்க? நான் மார்க்கெட்டுக்கு போனேன், ஐ வென்ட் டு த மார்க்கெட். அப்போ அதே தான் இங்கே இருக்குது, எனது மகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு நான் போனேன். இந்த நானை தூக்கி இங்கே போடுறேன். நான் எனது மகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு போனேன், ஐ வென்ட் டு தி ஹாஸ்டல். அவ்வளோதான், ஐ வென்ட் டு த ஹாஸ்டல். அதான் நார்மல் சென்டென்ஸ். அப்படி எழுதிடலாங்களா? பாருங்கள், ஐ வென்ட் டு த ஹாஸ்டல். சரி, ஹாஸ்டல் போட்டாச்சா? இப்போ இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்? அங்கே அவங்க பொண்ணு தங்கி இருக்கிறாங்க, தங்கி இருக்கும். அப்போ ப்ரெசன்ட். சரிங்களா? பாருங்கள், த ஹாஸ்டல் வேர் மை டாட்டர் ஸ்டேஸ், இல்லாட்டி ரிசைட்ஸ். ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்டேஸ் இல்லாட்டி ரிசைட்ஸ். ஸ்டேனா தங்கி இருக்கிறது, ரிசைட்னாலும் தங்கி இருக்கிறது தான். சரிங்களா? பாருங்கள், ஐ வென்ட் டு த ஹாஸ்டல் வேர் மை டாட்டர் ரிசைட்ஸ். ஐ வென்ட் டு த ஹாஸ்டல் வேர் மை டாட்டர் ரிசைட்ஸ். இப்போது இந்த வேர்லேருந்து அப்படியே தூக்கிடுங்க, இதோட மட்டும் வச்சுக்கோங்க. ஐ வென்ட் டு த ஹாஸ்டல், நான் எங்கே போனேன்? விடுதிக்கு போனேன். அவ்வளோதான். ஐ வென்ட் டு த ஹாஸ்டல், நான் விடுதிக்கு போனேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மீனிங் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா மீனிங் வேணும். எந்த விடுதிக்கு போனோம், அங்கே யார் இருக்கா, எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. அப்படின்னா நாம் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். அதனால ஆட் பண்ணியாச்சு. அதனால தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ வென்ட் டு த ஹாஸ்டல் வேர் மை டாட்டர் ரிசைட்ஸ். ஐ வென்ட் டு த ஹாஸ்டல் வேர் மை டாட்டர் ஸ்டேஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு நார்மல் சென்டென்ஸாக பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த நவுனை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சுது. பாருங்கள், இதுதான் நான் அரிசி வாங்கும் கடை. இதுதான் நான் அரிசி வாங்கும் கடை. சரி, ரொம்ப சிம்பிளாக இப்போ என்ன பண்ணலான்னா, இதுதான் கடை. என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? இதுதான் கடை. திஸ் இஸ் அ ஷாப். வேலை முடிஞ்சுது. இதுதான் கடை சொல்லியாச்சுங்களா? இதுதான் நான் அரிசி வாங்கும் கடை. அப்போ இந்த ஷாப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. பண்ணிடலாங்களா? உடனே ஒரு இடத்த சொல்லியாச்சு. சொன்ன ஒன்றதுமே ரூட் வேர்டு போட்டாச்சு. ரூட் வேர்டுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு வரணும். சரிங்களா? இங்கே யார் சப்ஜெக்டாக இருக்கா? நான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? அரிசி வாங்குகிறேன். ஐ பை ரைஸ். அவ்வளோதான். ஏன்னா ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. நான் அரிசி வாங்கும் கடை. அப்புறம் ரெகுலராக நான் வாங்குறது ஐ பை ரைஸ்.
சொல்லி பாருங்க இப்போ. திஸ் இஸ் அ ஷாப் வேர் ஐ பை ரைஸ். திஸ் இஸ் அ ஷாப். நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறனால நம்ம ஏக்கு பதிலாக த கூட போட்டுக்கலாம், ஆப்டாக இருக்கும். திஸ் இஸ் த ஷாப் வேர் ஐ பை ரைஸ். திஸ் இஸ் த ஷாப் வேர் ஐ பை ரைஸ். இதுதான் அரிசி வாங்கும் கடை. திஸ் இஸ் த ஷாப் வேர் ஐ பை ரைஸ். சிம்பிள். அடுத்து பாருங்க, அவர்கள் சென்ற மருத்துவமனையின் பெயர் 4x. இப்போ இதில் நவுன் யாரு? மெயின் நவுனு. அவர்கள் சென்ற மருத்துவமனை கிடையாது, மருத்துவமனையின் பெயர் தான் மெயின் நவுன். சரிங்களா? இங்கே பாருங்க, மருத்துவமனையின் பெயர். மருத்துவமனைன்னு இருந்துச்சுன்னா மருத்துவமனை சொல்லிக்கலாம், ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க? மருத்துவமனையின் பெயரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதுதான் மெயின் நவுன். சரிங்களா? பாருங்க, மருத்துவமனையின் பெயர் 4x. ஓகே, த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் 4x. அவ்வளோதான், அதுதான் மெயின் சென்டென்ஸ். பாருங்க, த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் என்னது? இஸ் x. போட்டாச்சு. த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இஸ் 4x. சரி, மருத்துவமனையின் பெயர் 4x. என்ன மருத்துவமனை? எதை வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம்? அவர்கள் சென்ற மருத்துவமனை. ஓகே, பாருங்க, த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட். தே கன்சல்டட். ஓகே, தே கன்சல்டட் இல்லாட்டி தே விசிட்டட், இது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் மருத்துவமனைக்கு நம்ம கன்சல்டேஷனுக்காக தானே போவோம், டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுக்கு போகல. அதனால அந்த வார்த்தையை போட்டாச்சு. சரிங்களா? பாருங்க, த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட். அவர்கள் சென்ற மருத்துவமனையின் பெயர் த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட். ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட் வந்துருச்சு பாருங்க, ஃபார்மேட்டு. இடம் வந்துருச்சு, இடத்துக்கு அப்புறம் அந்த ரூட் வேர்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்பு. இந்த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட். ஓகே, அவர்கள் சென்ற மருத்துவமனை அப்படின்னு தான் மீனிங் வருது. ஆனால் அவர்கள் சென்ற மருத்துவமனையின் பெயர் தான் நமக்கு வேணும், அதனால முன்னாடி த நேம் ஆஃப்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்க, த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட் இஸ் 4x. த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கன்சல்டட் இஸ் XXXX. அவர்கள் படித்த பள்ளியின் பெயர், அவர்கள் படித்த பள்ளியின் பெயர் YYY. எப்படி சொல்லலாம்? அவர்கள் படித்த பள்ளியின் பெயர் YYY. ரொம்ப சிம்பிள். த நேம் ஆஃப் த ஸ்கூல், த நேம் ஆஃப் த ஸ்கூல் வேர் தே ஸ்டடீட். வேர் தே ஸ்டடீட். த நேம் ஆஃப் த ஸ்கூல் வேர் தே ஸ்டடீட் இஸ் YYYY. த நேம் ஆஃப் த ஸ்கூல் வேர் தே ஸ்டடீட் இஸ் YYYY. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? ரைட். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்டென்சஸ் இருக்குது. நீங்கள் ChatGPT இல்லை கூகுளில் எடுத்து போட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். சரிங்களா? ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். நாங்கள் தங்கிய ஹோட்டல் மிகவும் வசதியானது. அவர்கள் கேக் வாங்கிய பேக்கரி மிகவும் பழமையானது. மும்தாஜ் புதைக்கப்பட்ட இடம் தாஜ்மஹால். காவலர்கள் இருக்கும் இடம் காவல் நிலையம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பிளெயின் சென்டென்ஸாக மாற்றுங்க. படிக்கும்போதே தெரியணும் இது எப்படி பிளெயின் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை மாற்றிட்டு அதற்கப்புறம் எந்த நவுனை நம்ம பெருசாக்குறோமோ அந்த நவுனை பெருசாக்குங்க. ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை சொல்லணும். அந்த சென்டென்ஸில் எங்கே அந்த பர்டிகுலர் நவுன் வருதோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மும்தாஜ் புதைக்கப்பட்ட இடம் தாஜ்மஹால். ஓகே, இப்படி சொல்லும் பொழுதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா திஸ் இஸ் தாஜ்மஹால்னு சொல்லிடணும். திஸ் இஸ் தாஜ்மஹால். அதுக்கப்புறம் தாஜ்மஹாலை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். காவலர்கள் இருக்கும் இடம் காவல் நிலையம். ஓகே, காவலர்கள் இருக்கும் இடம் காவல் நிலையம். திஸ் இஸ் த பிளேஸ், திஸ் இஸ் த பிளேஸ் இல்லாட்டி த பிளேஸ் அப்படின்னு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே, த பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். திஸ் இஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கூட ஒரு சென்டென்ஸ் வச்சிங்கன்னா எந்த இடத்துல போடணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சரை இப்போ நான் சொன்னதை வச்சு என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்சி ஆன்சரை போடுங்க கமெண்ட்டில். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிக்கட்டும். சரிங்களா? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.